மகேஸ்வரனிடத்தில் ஒடுங்கும். மகேஸ்வரன் சதாசிவனிடத்தில் ஒடுங்கும். சதாசிவன் விந்துவனிடத்தில் ஒடுங்கும். விந்து நாதத்திடம் ஒடுங்கும். நாதம் பராசக்தியினிடத்தில் ஒடுங்கும். பராசக்தி பரமசிவனிடத்திலே ஒடுங்கும். இப்படியாக பரமசிவனிடத்திலே ஒடுங்கிய பராசக்தியான் இந்த உலகத்தில் அனைத்து தத்துவங்களும் முறைப்படி உண்டாயின. அப்படி இருந்தாலும் பஞ்ச கீர்த்திகள் என்று சொல்லக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் இவர் ஐவர்களும் முறைப்படி உண்டாயினார்கள். இவர்களும் பிரம்மா ஆட்களும், விஷ்ணு காத்தலும், ருத்ரன் அழித்தலும் இப்படி 3 தொழிலுக்கும் அதிபதியானார்கள். அப்படி இருக்கும் போது 3 தொழிலுக்கும் முக்கண்ணனாக விளங்கக்கூடிய தாங்கள் தான் கைலாயத்தில் இருக்கக்கூடிய முக்கண் படைத்த சிவபெருமான் என தெரிந்ததா எப்படி? அதுவும் தவிர தனது மனைவிமார்களை தெய்வமாக பாவித்து வந்தார்கள். எப்படி என்றால் தங்களுக்கு கடவுளே கிடையாது, கடவுள் நம்பிக்கை இல்லை, எங்களுடைய மனைவிமார்கள் தான் எங்களுக்கு கடவுள் என்று கர்வத்தோடு இருந்தார்கள். அப்போது திரிபுரத்தார் கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து அச்சுப்படை, ஆடிப்படை, யானைப்படை, தேர்ப்படை, காலப்படை இப்படி அனுப்பி வைத்தோம். அதற்கு இசையவில்லை திரிபுரத்தார். அப்போது தேவர்களின் ஆலோசனைப்படி நானே நேரில் சென்று நான் சென்று என்ன செய்த தெரியுமா என்று சிரித்தேன். அப்போது எனது சிரிப்பில் இருந்து ஏற்பட்ட அனலினால் திரிபுரத்தார் எரிந்து சாம்பல் ஆனார்கள். அப்படியா? ஆமா. அப்போது திரிபுரத்தார் காலமாக வைத்திருந்த வேங்கை புலியின் தோலை உரித்து நான் எனது ஆடையாக கொண்டேன். அதுவும் தவிர அவர்கள் கையில் வைத்திருந்த ஆடத்தை வாழ்மருவாக கழித்து எனது கையிலே வைத்துக் கொண்டேன். அதுவும் தவிர இப்படி சொல்லக்கூடிய நாட்டியமார்கள் நடனம் புரிந்தார்கள். அப்போது இந்த கலையரங்கிலே கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். அப்போது நால்வரோடு சேர்ந்து சுந்தரியும் சேர்ந்து நடனம் புரிந்தார்.
அப்போது நடனத்தின் முடிவிலே சுந்தரி என்ற பெண்ணாகப்பட்டவள் வெற்றி கொண்டாள். அப்போது தான் அணிந்திருந்த புஷ்பமாலே அந்த சுந்தரி என்ற பெண்ணுக்கு பரிசாக கொடுத்தாள். அந்த மாலையிலே என்ன இருந்தது என்றால் பறக்கக்கூடிய 12,000 ஜீவராசிகளும் நெருப்பு முதல் 2,000 ஜீவராசிகளும் மின்மண் அட்ட சராசரமும் சீரேறு உணவும் அடைந்திருந்தது அந்த மாலையிலே. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான மாலையை ஒரு சாதாரண பெண்ணால் வைத்திருக்க முடியவில்லை. அப்போது அந்த பெண்ணாகப்பட்டவர் ஒரு முகாமுடிவரிடம் சென்று அந்த மாலையை கொடுத்தார். அந்த முனிவராலும் வைத்திருக்க முடியவில்லை அந்த மாலையை. அப்போது முனிவர் என்றால் தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய தேவேந்திரனுக்கு இந்த மாலையை கொடுத்தால் பிரயோஜனமாக இருக்கும் என்று தேவேந்திரனிடத்தில் கொண்டு போய் கொடுத்தார். அப்போது கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தால் அந்த மாலையை வாங்கி அவருடைய வாகனம் என்று சொல்லக்கூடிய யானையின் தளத்தில் போட்டால் அப்போது அந்த யானைக்கு முகம் கொண்டு அந்த மாலையை தீர்த்து காலிலே போட்டு பிடித்தது. அப்போது அந்த மாலையில் அடைந்திருந்த சக்தி எல்லாம் திருப்பார் கடலை சென்று அடைந்தது. அப்போது தேவர்கள் ஒரு புறமாகவும் அசுரர்கள் ஒரு புறமாகவும் திருப்பார் கடைந்ததே மந்திரிகளை ஒன்றாக வைத்து ஆதிசேஷனை கையாள வைத்து அமிர்தம் கடைந்தார்கள். அப்போது கடையும் நேரத்தில் ஆதிசேஷன் வரி கொடுக்க முடியாமல் கட்சியை விட்டார். அசுரர்கள் பல பேர் மாண்டார்கள். அப்படி மாறும் போது அந்த விஷமாகப்பட்டது பூமியிலே பாய்ந்தால் உலகம் அழிந்து விடுமே என்பதற்காக பூமுக்கிகள் எல்லோரும் சேர்ந்து அந்த விஷத்தை 3ஆக பங்கிட்டார்கள். அப்படி 3ஆக பங்கிட்டு மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் தனது ஒரு பகுதியை எடுத்து தனது தேடியெல்லாம் பூசிக்கொண்டார். பிரம்மாவாகப்பட்டவர் தனது ஒரு பகுதியை எடுத்து கண்ணிலே வைத்துக் கொண்டார். ஆமா, நான் என்ன செய்தேன் என்றால் எனது ஒரு பகுதியை எடுத்து விழுங்கினேன். அப்போது அருகாமையில் இருந்த என்னுடைய தேவையாகப்பட்டவர் இந்த விஷம் கணவரின் வயிற்றுக்குள்ளே போனால் இறந்து விடுவாரே என்று ஓடோடி வந்து கழுத்தை பிடித்தார். அப்படி பிடிக்கும் காலத்தில் அந்த விஷமாகப்பட்டது கழுத்திலே நின்று ஆண்களுக்கு எண்ணமாகவும் கழித்தது. பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒரு சமயம் இந்த உலகத்தில் யார் பெரியவர்கள் என்று வாதாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் என்ன செய்தேன் என்றால் இருவருக்கும் மத்தியிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு கால்வாயம் அக்னி மலையாக அவதரித்து நின்றேன். என்று என்ன செய்தேன் என்றால் என்னுடைய அடிமுடியை யார் கண்டறிந்தார்களோ அவர்கள் தான் உலகத்தில் பெரியவர்கள் என்று கூறினேன். அப்போது பிரம்மாவாகப்பட்டவர் நான் ஈசனுடைய ஜடாதாரத்தை கண்டு வருகிறேன் என்று கூறி கண்ணப்பட்டு அவதாரம் எடுத்து மேலே பறந்து சென்றார். செல்லும் காலத்திலே பல நாட்கள் கடந்தோம். ஈசனுடைய ஜடாதாரத்தை காண முடியவில்லை. அப்போது பாதி வழியிலே தத்தளித்து நிற்கும் போது ஈசனுடைய ஜடாதாரத்தில் இருந்து ஒரு தாளாம்பூவாகப்பட்ட கீழே இருந்தது. அதை கண்ட பிரம்மதேவர் ஆனால் தாளாம்பூவே எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்க நானோ ஈசனுடைய ஜடாபாரத்தில் இருந்து வருகிறேன் என்றது தாளாம்பூ. அப்போது பிரம்மதேவன் ஆனால் தாளாம்பூவே நீயோ எனக்கு ஒரு பொய் சாட்சி சொல்ல வேண்டும். எப்படி என்றால் நானோ ஈசனுடைய ஜடாபாரத்தை கண்டுவிட்டேன், என்னை எழுந்து வந்திருக்கிறார் என்று பொய் சாட்சி சொல்ல வேண்டும் என்று கூறினார். அதற்கு ஒப்புக்கொண்டு தாளாம்பூவாகப்பட்டது தேவர்கள் சபையிலே பொய் உரைத்தார்கள். அப்போது பொய் உரைத்ததினால் கோபம் கொண்டு கடவுள்கள் தேவர்கள் கோபம் கொண்டு பிரம்மாவுக்கு சாபம் கொடுத்தார்கள். என்ன என்று பூ உலகிலே
உனக்கு கோவில் குளம் ஏற்பி இருக்கக்கூடாது, உன்னை யாரும் கடவுளாகவே வணங்கக்கூடாது என்று சாபம் கொடுத்தார்கள். அப்போது நாலாவது பொய் சாட்சி சொல்ல முடியாது. என்ன சாபம் கொடுத்தார்கள் என்றால், தேவர் மூவர் யாவருக்கும் நல்லடத்தில் இருக்கும் உபயோகப்படக்கூடாது, உன்னை யாராவது பெயரில் வைத்தால் வைப்பவர்களுக்கு வாசம் இருக்கக்கூடாது, பக்கத்தில் இருப்பவர்களுக்கு வாசம் இருக்க வேண்டும், அப்படி என்று சாபம் கொடுத்தார்கள். அப்போது நான் ஈசனுடைய பாதார வித்தை கண்டு வருகிறேன் என்று பன்றி அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து கொண்டு சென்றார். அப்போது எனது பாதார வித்தத்தை கண்டு எனது காலை கட்டி வைத்துவிட்டு வந்துவிட்டார். இருவருக்கும் நடந்த தர்க்கத்தில் உலகத்தில் பெரியவர் என்பவரே அரசு சபை தேவர் சபையிலே தீர்ப்பு வந்தது. அதுவும் தவிர